வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 14/8/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில் புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நமக்கு ஹை ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,365. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,350. ஓகேவா? அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,350 காலு, 24,350 புட்டு, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரைக்கில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் இதில் ஒரு 5 லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெட் கலரில் இருக்கிறது இந்த ஸ்ட்ரைக்கோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையி. க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்போசிட் இருக்கான் பார்த்தீங்களா, 24,350 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையி. எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லைனு. அதே மாதிரி 24,350 புட்டுலையுமே நான் ஒரு 5 லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட அந்த கான்செப்ட் படி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு புல்லிஷ் மோடுக்கு போயிருக்கு. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக புட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துல உடனடியாக என்ட்ரி போகாமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா 24,307. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,300 காலு, 24,300 புட்டையுமே நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,300 காலில் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் ஆனோடனே ஒரு 120 ரூபாயில் என்ட்ரிக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அக்யூரேட்டாக அந்த அளவுக்கு போயிருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி கீழே லோவை பிரேக் பண்ணுறப்ப நமக்கு ஃபியர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி செனாரியோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனடியாக என்ட்ரி போகாமல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல நமக்கு என்ட்ரிக்கான சான்ஸே கிடையாது. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு மேலே தான் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி ஸ்பாட் சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அதோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவை எந்த இடத்துலையுமே பிரேக் பண்ணலை. இந்த இடத்துல மட்டும் கீழே விக்கு வந்திருக்கு. ஆனால் பாடி க்ளோஸ் ஆகாமல் திரும்ப மேலேயே சஸ்டெயின் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு 5 லைன் எப்போதுமே மார்க் பண்ணிக்குவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 24,300 காலில் அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்தாலும் அந்த ஆவரேஜ் லைனுக்கிட்ட சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு 12 மணி போல் ஆவரேஜ் லைனுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளவே போய் நல்லா க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேவா? இதை நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. 9:30 10 o'clock நமக்கு என்ட்ரி, அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டான லாஜிக்கோட என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நாம் அடுத்து என்ட்ரி எப்போ பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, 12, 1, 2 இந்த டைமில் தான் பார்ப்போம். ஸோ இந்த டைம்லையுமே நீங்கள் பாருங்கள், அதாவது மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்தே அவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா 24,300 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கும் ஹைக்கும் மேலேயும் ஆவரேஜ் லைனுக்கும் லோக்கும் பக்கத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 12 o'clock இந்த இடத்துல ஒரு 120ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட் டார்கெட். அப்போ 160, 80 பாயிண்ட்டுங்கிறது எஸ்எல். எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு 120லேருந்து 160 கிட்ட போய் இன்றைக்கி நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி டார்கெட்டு பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிருக்கு. இந்த மாதத்தில் இதுவரைக்கும் நடந்த 10 ட்ரேடிங் டேயில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள் டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. 4 நாள் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, டார்கெட்டும் ஹிட் ஆகலை. ஆனால் அன்றைக்கி பெருசாக எந்த லாஸும் கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு.
கிடச்சிருக்கு. இது வந்து உண்மையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு பிளேலிஸ்ட்டில் போய் ஆகஸ்ட் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு நாளும் அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டோட வீடியோ இருக்கும். அதில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நமக்கு புட் சைடுக்கான என்ட்ரிக்கான சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,350 புட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுக்கான என்ட்ரி போகிறது. இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு கீழே இருக்கான், ஆவரேஜ் லைனுக்கு கீழே இருக்கான். அந்த மொதல் 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போனாலும் அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே வந்துட்டான். அதே மாதிரி இவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கும் கீழே வந்துட்டான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைனுக்கு கீழே இருக்கான். அதனால் வந்து நம்ம இந்த 24,300 காலை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லைனுக்கு மேலே இருந்திருக்கான். ஸோ நம்ம இங்கே ப்ராப்பர் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே தான் ஒரே ஒரு என்ட்ரி தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதுவும் பர்ஃபெக்டாக வந்து டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. அந்த 9:15 9:30 இந்த லைன்லாம் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான எந்த டவுட்னாலும் நாம் வந்து அதில் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆவரேஜ் லைன் எப்படி போடுறது அப்படின்னு தெரியலனாலும் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லைன் எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அது இல்லாமல் நாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 9:15க்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் அந்த டெலகிராம் சேனலில் வந்து இந்த ஆவரேஜ் லைனுக்குரிய பிடிஎஃப் வந்து நம்ம எப்போதுமே வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது ஃபோன் பண்ணியோ கூட இது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது தான், இந்த லோக்கு கீழே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா இந்த லோவை சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னா அடுத்து இவனோட டார்கெட் எதுனா கண்டிப்பாக அவனோட ஹை தான். இங்கே பாருங்கள், அழகாக கீழே வந்துட்டு கரெக்டாக அவனோட ஹைக்கு போயிருக்கான் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டை எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் மட்டும் கண்டினியூஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை இன்னும் நல்லா இன்டெப்த்தாக இதை விட அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மள்ட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. அதுக்கு தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அல்லது நிறைய லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை, குறிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை கூட எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எப்படிலாம் வந்து மூவ் ஆகுது, எது வரைக்கும் போகும், எங்கே ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது 20% மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி, மீதி வந்து 80% வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் சைக்காலஜி சம்மந்தமான நிறையா விஷயங்களை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட அந்த பிளேலிஸ்ட்லேயுமே போய் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து நம்ம சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறது, சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணுறது அப்படி சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா ஒரு ட்ரேடு தான் எடுங்க. அதே மாதிரி ஏன் என்ட்ரி போகிறீங்க, என்ட்ரி எடுத்ததுலேருந்து எவ்வளோ பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு, எவ்வளோ பாயிண்ட்டு டார்கெட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபியர் இல்லாமல் பேனிக் ஆகாமல் உங்களால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனல் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட அந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோக்களெல்லாம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கோம். எப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் புதுசான விஷயத்தெல்லாம் தேடுறதை விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு ஒரு 2லேருந்து 5 வருஷத்துக்கு கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மார்க்கெட்டில் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாமல் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நாம் நிறையா பணத்தை இழந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்னாவே ரிஸ்க்கு தான், அதில் போனோம்னா எல்லா பணத்தையும் இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நாம் உடைக்கணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் முடியும். அதுக்கு இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற
அந்த டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு போய் சேரும். அது மூலயமா அவங்களும் அவங்களோட லாஸில் இருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து தென்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னமும் நீங்கள் நம்மளோட அந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 2 நாள் வந்து மார்க்கெட் லீவு. நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறப்ப எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மார்க்கெட் இல்லாத டைம்லையும் இது சம்மந்தமான விஷயங்களை எந்த அளவுக்கு தேடி தேடி படித்து அதில் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களோட வெற்றிக்கான வாய்ப்பை வந்து தேடித்தரும். அதனால் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எல்லோரும் ஜெயிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.